வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். உங்களையும் என்னையும் காண்கிறவர் அவரே நம்மை காப்பவர். காண்கிறவரை எங்கே காணலாம்? பக்கத்துல பார்த்து கேளுங்க. உங்களை என்னையும் பார்க்கிறார்ல ஒருத்தர், அந்த காண்கிறவரை எங்க காணலாம் என்றால், உங்க கையில என் கையில இருக்கு பாருங்க வேத புத்தகம். இதை தவிர வேற எங்கேயும் அவரை காண முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் ஆக்கியோனே ஆசிரியரே ஆக்கியோனே ஆசிரியர் ஆனார், ஆசிரியரே ஆக்கியோன் ஆனார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். மத்திய எழுதியிருக்கலாம், மார்க் எழுதியிருக்கலாம், இன்னும் பல பரிசுத்தவான்கள் மோசே எழுதியிருக்கலாம். அவங்களுக்கு பின்னாடி இருந்து எழுதுனது யாருன்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர். எந்த அளவுக்கு இந்த வேதத்தை வாசிக்க, தியானிக்க, கை கொள்ள ஒரு மனுஷன் தீர்மானித்து விட்டானோ, அவன் வாழ்க்கையில வாதத்துக்கும் இடம் இல்லை, விவாதத்துக்கும் இடம் இல்லை. அல்லேலூயா. சுவைத்து சங்கீத ஆக்கியோன் கூறுகிறார், 19ஆம் சங்கீதம் அதில் இருக்கிற 2 வசனங்களை வாசித்து தொடர்ந்து அப்பாவை உயர்த்த போகிறோம். 19, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் வேதத்தோடு நேரத்தை முதலீடு செய்ய செலவழிக்க தீர்மானித்து விட்டான் என்றால், அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு மீட்பு, ஒரு உயிர் மீட்சியை கர்த்தர் தருவார். 7வது வசனம் பாருங்க. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார், அது ஆத்மாவை சார்ந்தது. 8வது வசனம், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறார், அந்த இருதயம் உள்ளான மனுஷன். கண்களை தெளிவிக்கிறார், இந்த கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அப்போ ஒரு ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஒரு தேவ மனுஷனுக்கு, மனுஷிக்கு உயிர் மீட்சி வேண்டுமென்றால் வேதத்துல அதிகமா நம்முடைய நேரத்தை செலவிட்டே ஆக வேண்டும். ஏதோ படிச்சங்க இல்லை, ஸ்டடி பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து வாரத்துக்கு ஒரு நேரமாவது நான் ஸ்டடி பண்ண என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இந்த வேதம் நம்மை உடைக்கும் சம்மட்டி, நம்மை உருவாக்கும் நெருப்பு, நம்மை உருவாக்கும் உணவு, நமக்கு உயிரூட்டும் மழை, பிசாசை உருவ குத்துகிற ஒரு பட்டயம். அந்த பட்டயத்தை தான் கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் எழும்பி நின்று இந்த வேதம் வாசிக்கிறப்பவே அவரே ஜெபிக்க தூண்டுவார். இந்த வேதம் வாசிக்கிறப்பவே அவரே நம்மை துதிக்க தூண்டுவார். இந்த ராத்திரி வேளையில நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் சின்னது தான், ஆனா அது உண்டாக்குகிற தாக்கம் பெரியது. நேற்றைய தினத்துல நானும் ரூபாவும் தம்பியை கூப்பிட்டுட்டு ராமேஸ்வரம் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக போகிறோம். அது பெரிய ப்ராசஸ், நமக்கு நல்லா தெரியும். டோக்கன் சிஸ்டம். இந்த வாரம் டோக்கன் வாங்கினா அடுத்த வாரம் தான் அந்த எல்லாம் ப்ராசஸ் ஆகும். ஏன்னா அடுத்த வாரம்லாம் நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஸ்கூலில் இந்த வாரத்தெல்லாம் சப்மிட் பண்ணணும். அப்படின்னும் போது போகிறப்போ ஒரு சின்ன முழங்கால் போட்டு ஒரு சின்ன ஜெபம், ஏசப்பா அடுத்த வாரம்லாம் நிறைய ஊழியம் இருக்கு, நீங்கள் தான் கண்ணில் தயை கிடைக்க பண்ணணும், அதிகாரி கண்ணில் நீங்கள் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க அப்படின்னு போன உடனே எங்களுக்கு முன்னாடி எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, அண்ணே அடுத்த வாரம் வாங்கண்ணே, வியாழக்கிழமைன்னு சொல்லிக்கிட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் போய், மேடம் மாதிரி தம்பிக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் மேடம் அப்படின்னு ஒன்று முகத்தை பார்த்த உடனே அவங்களால ஒன்றும் பேச முடியாமல் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு ஒன்று ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். முடித்த உடனே கடைசியாக அண்ணே வாங்க அப்படின்னு தம்பியை கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அப்டேட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, என்னன்னு தெரிலண்ணே, நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரையும் போங்கன்ட்டேன். என்னோ தெரில, உங்கள் முகத்தை பார்க்குறப்ப, உங்கள் மனைவி முகத்தை பார்க்குறப்ப என்னன்னு தெரில, உங்களை அனுப்பவே எங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு ஒன்று அவங்ககிட்ட சொன்னோம். வரும்போதே ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், எப்படியாவது நீங்கள் எங்களை திருப்பி அனுப்பிடக்கூடாதுன்னு. அடுத்த வாரம் ஊழியம். அப்படியாண்ணே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரண்ணே, நானும் இயேசு கோயிலுக்கு போவேன்னு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அதாவது நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, ஜெபம் சின்னது, ஆனால் அது உண்டாக்குகிற தாக்கம் ரொம்ப பெருசு.
அது சின்னது எது இருந்தாலும் ஆண்டவரே என் சுயபலத்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதை ஜெபத்தின் மூலமாய் நான் தெரியப்படுத்தும் போது பீட்டர் அண்ணன் போன வாரம் உபவாச கூட்டத்தில் சொன்னது போல, பீட்டர் அண்ணன் வழியா ஆண்டவர் சொன்னது போல, உன் பதில் தூங்கும் நீ ஜெபம் துவங்கும் வரை. எப்ப ஜெபம் துவங்கிட்டோமோ அப்ப பதில் தூங்காது, அவ்வளவுதான் விழிக்க ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அப்பா அப்பா என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை